ஹேமா மேம், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டருங்கிற முறையில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்சர்வ் பண்ணதில் வந்து அவங்க அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் 100% பொய் தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க அந்த சைடு உட்காரும் போது நான் அவங்களுடைய அப்சர்வேஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ ஓகேங்களா? ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளை வந்து தான் பண்ணதையும் ஒத்துக்கிறாங்க, தப்பையும் ஒத்துக்கிறாங்க. இன்னொன்று இம்மெச்சூர்டாக இருந்திருக்காங்க. அந்த இம்மெச்சூரிட்டியை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. தன்னை காப்பாற்றிக்கவே அந்த பொண்ணுக்கு தெரியல. ஊடால இன்னொரு பையன் வந்து உள்ளே பூந்த உடனே அஃபெக்ஷன் கேரிங்ன்றது வந்து அந்த பொண்ணை வந்து மாற்றி விட்டுச்சு. பட் அந்த பிள்ளை அதையும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சாமர்த்தியம். இந்த 2 விஷயமும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை சொன்னால் எங்கே இவங்க விஷயம் வெளியே வந்துருமோன்றதுனாலேயே அந்த பொண்ணை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணி, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பேசுங்க, அவள் வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு ஸ்மார்ட் கேம் விளையாடி இருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுங்க, என்னென்ன ஹராஸ்மெண்ட் இருக்கு, உங்கள் குழந்தைங்க உட்பட ஹராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை என்னென்ன கேசஸ் இருக்கோ அத்தனையும் போடுங்க. நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டுக்கு இருக்கோம். அத்தனை கேசஸும் போடுங்க. 10ஆவதுக்கு அவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படின்றது ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மொபைலை உடச்சிட்டா கிடைக்காதுன்றது கிடையாது. இது எத்தனையோ டெக்னாலஜிஸ் இருக்குது. அக்கம் பக்கத்தில் நாங்கள் விசாரிப்பாங்க. புலனாய்வுத்துறை வந்து இறங்கிச்சுன்னா வந்து எல்லாம் டீப்பாக விசாரிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இவங்க தண்டவாளத்தில் ஏறிடும். கொடுமையும் பண்ணிவிட்டு இடுப்பை உடச்சிட்டு 2 குழந்தையும் கொடுத்துட்டு குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டு போனால் ஜீவனாம்சம்க்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஜீவனாம்சம் கொடுக்கணும். குழந்தைங்க படிப்பு செலவேற்றுக்கணும். மாதம் எனக்கு தரணும். இவர் எந்த வேலைக்கு போனாலும் போகாட்டி உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். 10ஆவதுக்கு உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன தான் காப்பீடு திட்டம் இருந்தாலும் எக்ஸஸாக கொஞ்சம் ஆகும். அதுவும் சேர்த்து வாங்குங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு உண்டான காம்பன்சேஷன் வாங்குங்க. என்னெல்லாம் காம்பன்சேஷன் இருக்கோ அத்தனையும் வாங்குங்க. உங்களை சீட் பண்ணதுக்கான காம்பன்சேஷன் வாங்குங்க. இது உங்களுக்கான சொல்யூஷன் மட்டும் இல்லை, நாளைக்கு உங்கள் குழந்தைங்க வந்து உங்களை தப்பாக நினைக்காம இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன். இது எல்லாம் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது எந்த பொண்ணு இவரை வந்து கல்யாணம் பண்ணிப்பா? சிம்பிள். நீ என்ன முடிவு எடுத்திருக்க அதை சொல்லுங்க. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் மேம். இப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் இப்போது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார். மப்பேடில் தான் நீங்களும் இருக்கீங்க. கல்ல எடுத்து போட்டு இடுப்புலாம் உடைச்சிருக்காரு. ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் நைட் ஷெல்டர் வந்துட்டிங்கன்னா உங்களோட சேஃப்டியை நான் வந்து கேரண்டி பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் மேம் இருக்காங்க, சார் இருக்கார் மெயினாக. சார் வச்சு நம்ம என்ன லீகலாக நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு செகண்டரி பார்க்கலாம். ஏன்னா இப்போ பிரச்சனை இருந்துச்சு, பிரச்சனை வெடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் மேட்ரே. ஸோ நீங்கள் எப்படி எங்களோட நைட் ஷெல்டர் வந்துடுறீங்களா? வந்துடுறீங்க. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள போல்டாக வளர்த்து இந்த சொசைட்டிக்கு ஒரு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்மா. அதை நீங்கள் பண்ணணும். சீக்கிரம் ரெக்கவர் ஆகணுன்ற முடிவோடு இருங்க. ஐயோ உடச்சிட்டாங்களேன்னு அழக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எழுந்து குச்சி இல்லாமல் நடக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய போல்ட்னஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பவித்ரா, இப்போ நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்க? வீட்டுக்கா இல்லை தாகம் ஃபவுண்டேஷன்ஸோட கவர்மெண்ட்டோட நைட் ஷெல்டருக்கா? ஷெல்டருக்கு போகிறேன் மேம். நம்மகிட்ட விமன் ஷெல்டர் இருக்கு மேம். விமன் ஷெல்டரில் அவங்க குழந்தைய கூட அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும். லீகலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சரவணன் சார். அது என்னென்ன கேசஸ் டீல் பண்ணணும் அதெல்லாம் வந்து பண்ணி கொடுங்க. நம்ம எல்லாருமே துணையாக இருந்து இந்த குழந்தைய காப்பாற்றணும் சார். கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம். தைரியமாக இருக்கல்ல? ஆமாம் மேம். தன்னம்பிக்கையோட நீ முன்னேற போகிற. உன் வாழ்க்கையில் நீ வந்து சாதிக்கணும். உதவி செய்ய எல்லாரும் இருக்காங்க.